நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டுகள்ல திராவிட மாடல் ஆட்சியில தான் அதிகமா கனிம வளங்கள் திருடு போகுது. ட்ரெண்ட் லைன் என்ற ஒரு ஆங்கில இதழ் மாதத்துக்கு 2 முறை வரும். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி கனிம வளங்களை ஊழல் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கனிம வளங்களை பத்தி யாரும் பேசினாலும் அவங்க கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா அவங்கள குண்டாசு பாயுது அப்படின்ட்டு வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, கனிமவளத்துறை அமைச்சராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஐயா துரைமுருகன் இருந்தாங்க. துரைமுருகன் இருந்து அந்த பதவியை பிடிங்கிட்டு ஐயா ரகுபதிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஐயா ரகுபதிட்ட போனா போறமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது கனிம வளங்களை பத்தி யாரு பேசினாலும் கொலை செய்யப்படுறாங்க. அது அரசு அதிகாரிகள் சரி, சமூக செயற்பாடுகள் தான் சரி. தமிழ்நாட்டில் இந்த 4.5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் கனிம வளங்கள் அதிக அளவில் திருடு போகுது. சொல்லப்போனால் ஒரு ஆண்டுக்கே 10,000 கோடி ஊழல் நடக்குன்னா 4.5 வருஷமா நீங்க பாருங்க. 10,000 கோடி சும்மாவை சொல்லப்போனா அதாவது இந்த ஆட்சியில் மட்டும் இல்லைங்க, போன ஆட்சியிலையும் ஊழல் நடந்துச்சு இல்லைங்களா? போன ஆட்சியிலையும் கனிம வளத்தை மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க. கனிம வளங்களை மிக அதிகமாக திருடுனாங்க. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் திருடு போகும்போது அப்போது எதிர்க்கட்சி தலைவரான ஐயா மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக கனிம திருடு போகுது அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிக அளவில் கனிம வளங்கள் திருடு போது அதிக அளவில் ஊழல் பண்றாங்க. எதிர்க்கட்சி தலைவரான ஐயா எடப்பாடி பழனிசாமி வாயை மூட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி வாயை பேச மாட்டேங்கிறாங்க. கனிம வளங்களை திருடுனா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அறப்போர் இயக்கம் தலைமையில் திருநெல்வேலியில் ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் எங்க அதிகமாக திருடு போகும்னா, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டத்தில் அதிக அளவில் திருடு போகுது. அப்போ அங்க உள்ள கல்கோரி ஓனர்கள் கூலிப்படைக்கு காசு கொடுத்து கூலிப்படை ஏவி அங்கே போய் பிரச்சனை உருவாக்கியிருக்காங்க. சொல்ல போனால் அங்கே கருத்து கேட்பு கூட்டத்தில் பல விவசாயிகள் ஆகட்டும், பல சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க. அவங்க மேல இந்த கூலிப்படையினர் கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. சேர தூக்கி அடிச்சிருக்காங்க, அவளை கையிட்டு அடிச்சிருக்காங்க, அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா காவல்துறை கையேட்டி வேடிக்கை பார்க்குது. சொல்ல போனா திருட்டு கூட்டம் ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி அளவுக்கு ஊழல் பண்றாங்க. அந்த திருட்டு கூட்டத்தை எதிர்த்து அறப்போர் இயக்கம் ஒரு கருத்தரங்கு நடத்துதுன்னா அது காவல்துறை சரியான முறையில் பாதுகாப்பு அளிக்கணும். ஆனா எந்த ஒரு முறையிலும் சரியான முறையில் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கல. அந்த கூட்டத்தை சீர்குலைக்க வந்த கூலிப்படையினர் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. மேல எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ்நாடு காவல்துறை எடுக்கல. சொல்லப்போனா அங்க பதிலுக்கு நீ அடிக்கிற பதிலுக்கு அடிச்ச சமூக ஆர்வலரை தான் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. ஏன் அந்த திருட்டு கூட்டத்தையும் அந்த கொலைவெறி கூட்டத்தையும் ஏன் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணல? அப்ப முழுக்க இது யாருக்கான அரசு? நீங்க யாருக்காண்டி ஆட்சி பண்றீங்க? தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஊழல் பண்றீங்க. கனிம வளங்களை சேர்க்க முடியாதுங்க. நீங்க கோடி கோடியா சேர்த்துட்டீங்க. நீ கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வெளிநாட்டுல முதல்ல நீங்க இடம் வாங்கி போட்டீங்க. சொல்ல போனா செவ்வாய் கிரகத்தில் இடம் வாங்கி போட்டுப்பீங்க. சொல்ல போனா 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மனிதர்கள் வாழ தகுதியில நாடா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கனிம வளங்களும் திருட்டு கூட்டம் அழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியாது. இந்த பூமியில மக்கள் வாழ முடியாதுன்னா நீங்க 1000 கோடி 10 லட்சம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க செவ்வாய் கிரகத்தில் இடம் வாங்கி நீங்க அங்க போய் குடியேறுவீங்க. நாங்க எங்க போவது? பாமர மக்கள் எங்க போக முடியும்? அப்போ பொதுமக்களை நாம கேள்வி கேட்கணும். இந்த திருட்டு கூட்டத்துக்கு நம்ம எப்போதுமே ஆதரவு கூடாது. அதிமுக அதை பத்தி கேட்க மாட்டேங்க.